20 நாட்களுக்கு முன்பாக வெளிவந்த கயவர்கள். அவர்களுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். அந்த பொறுக்கி நாய்களுடைய பெயர்கள் குணா என்கிற தவசி 30 வயசு, சதீஷ் என்கிற கருப்பசாமி வயசு 20, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் வயது 20. இருப்பதை கருதிய காவல்துறை ஒரு துணியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பெண்ணின் உடலை மூடி மறைத்து அந்த பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன் தனியார் மருத்துவமனை? காவல்துறை வேற அரசு மருத்துவமனைக்குள்ள கொண்டு போகணும். நேற்றைய தினம் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு 17 பேரோட சேர்ந்து போய் அங்கே ஒரு பெரிய போராட்டம். காலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்மதி தலைமையில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டம். அதையெல்லாம் மிஞ்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் கூடி ஆர்ப்பாட்டம். எப்படி இருக்கு தமிழ்நாடு? கற்பை இழந்து தவிக்கிற தங்கை, கண்ணீர் மழுக நீதி கேட்கிற குடும்பம். தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சம் வெடிக்கிறது என்கிற ஒரு செய்தியை மட்டும் அனுப்பிவிட்டு சும்மா இருப்பது அழகல்ல. அகாடமி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் முகிலன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா அவ்வளோ துக்கமான செய்தி தான் அங்கே நடந்திருக்கு. நேற்றுலேருந்தே ரொம்ப பரபரப்பான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்போம், எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த கோவையில் நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஆண் நண்பர் கூட பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போய் தூக்கிட்டு போய் ஒரு பின்னாடி ஒரு புதருக்கு பின்னாடி வைத்தோ இல்லை செவருக்கு பின்னாடி வைத்தோ 3 பேர் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து முழுமையான தகவல் என்ன? உண்மையாலுமே அன்னைக்கு நைட் என்னதான் நடந்தது? மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாழியருமோ இரவுனக்கு ஒரு தமிழிசை புலவன் கள்ளல் மாநகரிலிருந்து தன் மனைவியை கூட்டிக் கொண்டு சிவகங்கை சீமைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற போது அடர்ந்த காற்றுக்குள் மனைவியினுடைய கழுத்திலே கிடந்த தாலி அறுபடுகிறது. சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருந்த சின்னமருதிவிடம் வந்து முறையிடுகிறான் புலவன். தங்க வைத்து 8 நாட்களுக்கு பிறகு 8 பவுன் நகையை கொடுத்து அழகு பார்த்த புண்ணிய தேச தமிழர் நாட்டில் கடையேழு வள்ளல்கள் 7 பேர் வாழ்ந்ததாக சரித்திரம் பேசுகிறது. அவர் வாழ்ந்த புண்ணிய தேசம் வீரன் சின்னமலை ஆண்ட புண்ணிய மண்ணில் கொடிதான் கொள்கை, கொள்கைதான் கொடி என்று உயிர முழக்கமிட்ட திருப்பூர் குமரன் உலாவிய தேசத்தில் உருக்குலைய வைத்திருக்கிற செய்திகளை பார்க்கிற போது நெஞ்சம் பதறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு கல்லூரி மாணவி 1ஆம் ஆண்டு. பையன் ஒரு ஷாப்பு வச்சுருக்கான். கார் விற்பனை முகவராகவும் இருக்கலாம். ஆப் மூலமாக காதலிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருப்போம்மானே. தன்னுடைய காரோ நண்பருடைய காரோ TN 37 B67 36 அப்படிங்கிற ஒரு காரை எடுத்துக்கிட்டு மதியம் 2 மணிக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு உணவகங்களில் சாப்பிட்டு விட்டு சில இடங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு விட்டு இரவு 10:50க்கு பிருந்தாவனம் நகரை நோக்கி கார் வந்து கொண்டு. இந்த பிருந்தாவனம் நகர் கிட்டத்தட்ட ஹோப்ஸ் காலேஜுக்கும் பக்கத்துலையும், ஒரு பக்கம் விமான நிலையத்துக்கு பக்கத்துலையும், இன்னொரு பக்கம் சிட்ரா ஜங்ஷனுக்கும் பக்கத்துலையும் முக்கோண வடிவமைப்பில் இருக்கிற இந்த பிரதேசத்திற்குள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் காலியாக இருக்கிறது. இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதி அல்ல, ஆங்காங்கே செடிகள் முளைத்திருக்கு. குடிகாரர்களின் சொர்க்க பூமியாக மாறி இருக்கிறது. 10 மணிக்குள்ள சரக்கை வாங்கினா விடிய விடிய சரக்கடிக்கிறதுக்கான இடமாகவும் அது இருக்கிறது. போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. நடந்த பார் அத்துமீறுகிறது என்பதற்காகவே அரசு நிரந்தரமாக மூடிய பார் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குடிகாரர்களின் மமதை ஆட்டம் அந்த மைதானத்திற்குள் குதூகலித்திருக்கிறது. தன் காதலி என்று சொல்வதை விட ஆப்பின் மூலமாக வரவழைக்கப்பட்டது என்றெல்லாம் தகவல் வருகிறது. 1 டே ஆஃப், 1 வீக் ஆஃப், 1 மந்த் ஆஃப் இதெல்லாம் ஏதோ இருக்கிறதாக சொல்கிறாங்க. சைபர் கிரைம் தான் அதை விசாரிக்கணும். சைபர் கிரைம் தூங்குகிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். பேசுகிற போது தடுமாறி ஒரு சில வார்த்தைகள் வந்தால் கூட சைபர் கிரைம் உன்னிப்பாக கவனிப்பதை விட்டு இது போன்ற சம்பவங்களை கண்காணிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மகிழுந்து விமான நிலையத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழல். இரவு 10:50. நிலா வெளிச்சத்திற்குள் நீந்தி செல்லுகிற வாகனம். கண்ணுக்கு எட்டிய தூரம் சமதள பரப்பு இடைய நிலம். காருக்குள் பேசுகிறார்கள். ரொம்ப நேரம் கார் குலுங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கு. உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது அவர்களுக்கே வெளிச்சம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் 11 மணிக்கு அங்கே என்ன வேலைன்னு. நானும் அதைத்தான் கேட்குறேன். கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
கேட்பது என்பது அடுத்த தலைமுறைக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக கேட்கிறோம். 11 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கும் உறவு இருக்கு, ஓகே போறீங்க. கார் வைத்திருப்பவன் காசு வைத்திருக்காமலா இருப்பான்? காம இச்சைகள் தேவைப்பட்டதென்றால் எத்தனையோ விடுதிகள் காத்திருக்கிறது, கைகூப்பி வரவேற்க. காட்டுக்குள் என்ன வேலை? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. தன்னை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுகிற அவலச்சூழல் தான் தமிழர் நாட்டில் இருக்கிறது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு அந்த மகிழ்ந்து போய் நின்று 10:50 11:20 வரை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த வாகனம் அங்கேதான் நின்று. உள் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னே தெரியல, அது உங்க முடிவுக்கே விட்டுறேன். பெண்ணின் துப்பாட்டா முன்னிருக்கையில் இருக்கிறது. பெண்ணின் ஹேண்ட்பேக் கைப்பை முன்னிருக்கையில் இருக்கிறது. பின்னாடி தான் ஏதோ நடக்கிறது. அதுவும் உங்க பார்வைக்கே நான் விட்டுறேன். 20 நாட்களுக்கு முன்பு பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு வெளியில் இருந்தாலும் சத்தியமங்கலத்தில் ஒரு கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளியாக கொண்டு போய் காவல்துறை சிறையில் அடைத்திருக்கிறது கோவை மத்திய சிறை. 20 நாட்களுக்கு முன்பாக வெளிவந்த கயவர்கள், அவர்களுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். அந்த பொறுக்கி நாய்களுடைய பெயர்கள் குணா என்கிற தவசி 30 வயசு, சதீஷ் என்கிற கருப்பசாமி வயசு 20, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் வயது 21. இந்த கருப்பசாமியும் கார்த்திக்கும் அண்ணன் தம்பி. எப்படி இருக்கு? இவர்கள் இருகூர் பகுதியில் வீடை வாடகைக்கு எடுத்து தங்கி கட்டிட வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக தகவல். முழுநேர குடிகாரர்கள். எந்த அரசாக இருந்தாலும் நாட்டு இளைஞர்களை முழுநேர குடிகாரர்களாக்கி எந்த சிந்தனையும் வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒப்பாரி வைக்கும் அனைத்து கட்சி. நாங்கள் வந்தால் மதுபான கடைகளை மண்ணுக்குள் புதைப்போம் என்பார்கள். இருக்கட்டும். அது இன்னைக்கு செய்தி காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு செய்தி. துடியலூருக்கும் பக்கத்துல வெள்ளை கிணறுக்கு அருகையில் பட்டத்தரசி அம்மன் என்கிற கோயில் வளாகத்தின் பக்கத்துல அடர்ந்த புதருக்குள் 3 பேர் தங்கியிருப்பதாக ரகசிய தகவல் காவல்துறைக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, பிரமாண்ட ஒரு இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக இருப்பது காவல்துறைக்கு தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் பிரிவை எதுக்கு வச்சிருக்கீங்க? தூங்குறதுக்கா? கண்காணிக்க தவறிய குற்றம் யார்? முதல்ல அந்த பொண்ணு குற்றவாளி. 11 மணிக்கு போயிருக்கக்கூடாது. ஏன் காட்டுப்பகுதிக்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டிருக்கணும். சரி, அந்த கல்லூரி மாணவி விடுதியில் தங்கியிருப்பதாக செய்தி. இப்போ விடுதியினர் இந்த பெண்ணை எப்படி விட்டார்கள்? யார் முதல் குற்றவாளி? அப்போ கல்லூரி எதுக்கோ துணை இருக்குதா? விடுதி காப்பாளர் எதுக்காக துணை போனாரா? விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 11 மணி வரைக்கும் ஒரு பெண் குழந்தை தன்னுடைய விடுதியில் படிக்கிறாள் என்றால், அவர் வரவில்லை என்றால் அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு குற்றச்சாட்டை நான் சுமத்துறேன். 2வதாக, இவன் அந்த பொண்ணோடு பழகியவனா, நெருக்கமாக இருப்பவனா, ஆப்பின் மூலமாக அன்றாட பழக்கமா, இல்லை இன்றைய மட்டும் பழக்கமா? இதெல்லாம் விசாரிக்கணுங்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு மதுரை, இது படித்து கொண்டிருப்பதோ கோவை. சில பேர் சொல்றாங்க அவங்க அக்கா ஆப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பா, அவங்க அக்கா மூலமாக இந்த பையன் அறிமுகம்னு சொல்றாங்க. அதான் விசாரணைக்கு இது வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். இப்ப அந்த கோயில் பக்கத்துல இருக்கிற புதருக்குள் 3 பேர் மறைந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தியிருக்கிறான். எப்படி நடத்தியிருக்கிறான்? மகிழ்ந்து ஆடி இருக்கிறது, உள்ள வெளிச்சம் இல்லை, போய் கதவை தட்டுறானுங்க, திறக்கல. கையில் வைத்திருந்த அருவாளை எடுத்து கண்ணாடிகளை உடைக்கிறார். பயந்த நிலையில் பின்னாடி இருந்த கதவை திறக்கிறான் காதலன், இல்லை அந்த பையன். அவனுக்கு அருவாளை திருப்பி வச்சுட்டு வெட்டிட்டான். வெட்டலை, அடிச்சிட்டான். அவனுக்கு இப்போ 26 தையல், தலையில், கழுத்து பகுதிகளில், தோள்பட்டை பகுதிகளில். உதிரங்கள் சிந்துகிற நேரத்தில் மயக்க நிலைக்கு போன அந்த தம்பி அரைகுறை ஆடையோடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. பயபிள்ளைய போதையில் இருந்தவன் 3 பேருக்கும் என்ன தோணும்? இந்த பக்கம் கதவு டோரை இழுத்து முதல்ல அந்த பொண்ணை வெளியில் இழுத்தவன் காளீஸ்வரன் சொல்லப்படும். திருப்பி அவங்க அண்ணன் கருப்பசாமி 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா, அது ஒரு நிலப்பரப்பு என்பதால் ஒரு சில இடங்கள்ல அந்த வரப்பு மாதிரி பெருசாக உயர்த்தியிருக்கிறாங்க. ஏதோ மண்ணு கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க. அந்த மண்ணில் நிறைய செடி கொடிகள் முளைச்சிருக்கு. அந்த பக்கம் பல்ல மாதிரி இருந்து அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. அடித்த அடியில் மயக்க நிலையில் கிடந்த காதலனோ அல்லது ஆப் நண்பனோ, அவன் எந்த சூழல்ல கிடக்கிறான்னு அந்த இவன் குணா என்கிற தவசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிருக்கான். 11:20க்கு மேல் சிதைக்க தொடங்கியவர்கள் விடிய காலம் 4:40 வரை 3 பேரும் மாறி மாறி சிதைத்திருக்கிறார்கள். சற்று யோசித்து பார்த்தால் குலை நடுங்கும் நமக்கு. இப்போ காவல்துறை குறிப்பிட்ட பகுதி, அதுவும் விமான நிலையத்திற்கு பின்பகுதியில், அங்கே கோபுர காவலர்கள் இருப்பார்கள், சுற்றுக்காவல் இருக்கும். விமான நிலையம் இல்லை, எப்படி கண்காணிக்க தவறினார்கள்? ஒரு செய்தியை கலப்பி ஒரு உண்மை செய்திகள் இன்னும் வெளியில வரல. ஆனாலும்
மயக்கம் தெளிந்த நிலையில் அந்த தம்பி 101க்கு தொடர்பு கொண்டதாகவும், இல்லை சில பேர் சொல்கிறாங்க அவன் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அவனுக்கு காவல் நிலையம், E2 காவல் நிலையம், பீலைமேடு காவல் நிலையம் அவனுக்கு நன்றாக தெரியும், அங்கே போய் அவன் புகார் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கைபேசி வழியாக புகார் அளித்தானா அல்லது வாய்மொழியால் புகார் அளித்தானா என்பது இனிமே தான் தெரியும். இன்னும் அந்த இதெல்லாம் வரல. நம்ம போயிருந்தால் எல்லாம் தோண்டி எடுத்திருப்போம். காவல்துறை ஒரு செய்தியை சொல்லுது, சொன்னதாக ஊடகங்களும் சொல்லுது. இரவே மோப்பனாய் வரவழைக்கப்பட்டதான். இரவே காவலர்கள் அதிநவீன டார்ச்சர் வச்சு தேடினாங்களாம். என்ன எதுவுமே இல்லையா, ஒரே ஒரு இருசக்கர வாகனம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அந்த மகிழுந்து அங்கே தான் நின்றுருக்கு, அதை அப்படியே சரி காலில் எடுத்துக்கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த மகிழுந்துக்குள்ள அந்த பேக்கும் துப்பட்டாவும் கிடந்துச்சான். உரியப்பட்ட அந்த பேண்ட் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு முள்ளுவேலியில் கிடந்திருக்கு. அப்போ நீங்கள் கொண்டு போன நாய், மோப்ப நாய் மனிதர்களின் மலத்தை மோப்பம் பிடித்ததா அல்லது கற்பழிக்கப்பட்டு சீரழித்து கொண்டிருக்கிற அந்த கயவர்களின் பக்கம் திரும்பி ஓடி அந்த பெண்ணை கண்டுபிடித்ததா? இந்த கேள்வி இருக்கு. அது இந்த இயற்கைக்கு தான் வெளிச்சம். நீ மோப்ப நாயை கொண்டு போனியா இல்லையாங்கிறத விசாரணையில் கொண்டு வரலாம். எப்படி உடனடியாக மோப்ப நாய் வரவழைச்சிங்க? அதெல்லாம் கேள்வி இருக்கு. ஆனால் மக்கள் சொல்வது என்னவென்றால், விடிய காலம் அந்த பகுதியினுடைய மக்கள் காலை கடன்களை முடிக்க போகிற போது இரு கைகளாலும் தன் மேனியை மூடியவாறு, நிர்வாண கோலத்தோடு தன் தொடைப்பகுதிகளை உறுப்புகளை மூடியவாறு கூனி குறுகி உட்கார்ந்து அழுத நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்ததும் அங்கே சென்றவர்கள் காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுத்து, அதற்கு பிறகு இவ்வாறான சூழல் இருப்பதை கருதிய காவல்துறை ஒரு துணியை எடுத்து கொண்டு வந்து அந்த பெண்ணின் உடலை மூடி மறைத்து அந்த பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன் தனியார் மருத்துவமனை? காவல்துறை வேற அரசு மருத்துவமனைக்குள்ள கொண்டு போகணும், இப்படி ஒரு கேள்வி இருக்கு. பிறகு அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றிருக்காங்க. இப்போ இன்னும் 2 பேரும் கண் விழிக்கவில்லை. காவல்துறை ஒப்புதல் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அங்கே ஒரு குழு உட்கார்ந்து காத்துக்கு. சரி, கயவர்கள் யார்? உடனடியாக 7 தனிப்படைகள் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க சுற்றுறாங்க 7 பேர், 7 தனிப்படை. அவசர கதியில் அலசி ஆராய்ஞ்சு குற்றவாளிகளை கொண்டு வரணும். என்ன நான் கேட்குறேன், E2 பீலைமேடு காவல் நிலையத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதிகாரிகளை பார்த்து நான் கேட்குறேன், அனுமதி பெறாத பாரை அனுமதித்தது யார் நடத்துவதற்கு? சுற்றுக்காவல் திட்டம் இருக்கிறதா இல்லையா? பேட்ரல் திட்டம் எங்கே? 10 மணிக்கு மேலே பாரில் நடக்கிற சாராய வியாபாரத்திற்கு கொள்முதல் செய்வதற்கு கையூட்டு வாங்குவதற்காக கண்முழிச்சு காத்திருந்தீங்களா? இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன். 10 மணிக்கு மேலே சரக்கு விற்கலைன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எந்த காவல்நிலை எல்லைக்குள்ளாவது இது சரக்கு நாங்கள் விற்கலைன்னு சொல்லி உத்தரவாதம் தர முடியுமா அந்த காவல்துறை? அங்கேயும் அதான் நடந்திருக்கு. அப்படி என்றால் மோப்பனாயும் போய் அதிநவீன டார்ச் லைட்டும் போய் காலையில் தான் காவல்துறை போயிருக்கு. அந்த பகுதி மக்கள் சொன்ன அடிப்படையில் ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் 6 முறை மனு அளித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, காவல்துறை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். கண்காணிக்கல. அவங்களுக்கு எங்க 10 மணிக்கு மேலே பாறை போய் பாதுகாத்து கையூட்டு வாங்குவதில் நேரம் இருக்குமா? இது போன்ற பாதுகாப்பு விஷயங்களை கவனம் செலுத்துவாங்களா? இதற்கு பீலைமேடு காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய அர்ஜுன் ஐயா அவர்கள் தலைமையில், சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஞானசேகரன் அவர்களும் அந்த மூவரையும் சுற்றி வளைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள் கையில் இருந்த அருவாள், பெரிய ஆயுதமெல்லாம் இல்லை, அந்த அருவாளை கொண்டு தப்பித்து ஓடுகிற போது பிடிக்க முற்பட்ட சந்திரசேகரன் என்கிற காவல்துறை நண்பருக்கு மணிக்கட்டில் வெட்டு. எனக்கு தெரிய காவல் நிலையங்களில் வலிக்கு விழுந்தது பூரா கைதிகள் தான். ஒரு போலீஸ்காரன் கூட இன்னும் வலிக்கு விழுந்ததாக வரலாற்றிலேயே இல்லை. கழுவப்படாத கழிவறைகள் காவல் நிலையத்தில் மட்டும்தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த காவலர்களுக்கு இடதுகை மணிக்கட்டுக்கு கீழே தான் வெட்டு விழுகுது. எங்கனையும் மாறி வெட்டிட மாட்டேங்கிறா எந்த திருடனும். எந்த அயோக்கிய பெண்ணும் தலையிலையும் வெட்டுறதில்ல, வேற எங்கேயும் வெட்டுறதில்ல, கையில் மட்டும்தான் வெட்டு விழுகுது. பரிதாபத்திற்குரிய நிகழ்ச்சி. வெட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, திட்டமிட்டு ஒரே நாடகத்தை எவ்வளவு நாட்கள் நீங்கள் அரங்கேற்றம் செய்வீர்கள் என்பதை சொல்லுகிறேன். இப்போ பார்க்குறான், அறுவலத்துக்கு வெட்டிட்டான், ஓடுறான், சுட்டுட்டாங்களாம் காலில். ஓடும் பொழுது இப்போதான் தெளிவாக நீங்கள் கேட்கணும். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் முழங்காலில் 2 குண்டு, 2 பேர். காளீஸ்வரனுக்கு இடதுல 2, வலதுல 2, கருப்பசாமிக்கு வலதுல 2, இடதுல 2, 7 தோட்டாக்கள் வெளியேறி இருக்கு. ஒரே ஒரு தோட்டா இடது காலில் இந்த குணா என்கிற தவசிங்கிற ஒரு அயோக்கியனுக்கு பாஞ்சிருக்கு அப்படின்னு காவல்துறை சொல்லுது.
ஓடும் பொழுது துல்லியமாக இருட்டுக்குள்ள முழங்காலில் சுட்ட சூட்டில் பின்னாடி ரத்தம் ஊற்றலை, எலும்புலேருந்து ரத்தம் ஊற்றும். பின்னாடி நின்று சுட்டிங்களா முன்னாடி இருந்து சுட்டிங்களா இல்லை தோட்டம் இப்படி போய் அப்படி வளைஞ்சு முழங்காலுக்குள்ள வந்து இப்படி சொருகி பாதிச்சான். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மாற்றம் இல்லை, சுட்டு கொண்டிருக்கணும், அதில் மாற்றம் இல்லை. இந்த மாதிரி பொறுக்கிகளை வந்து உயிரோட விடக்கூடாது. ஆனால் நீங்கள் போய் சொல்லக்கூடாதுல்ல. காவல்துறை தன் சட்டத்தை கடமையை சரியாக செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக நான் பேசுறேன். ஏன் போய் சொல்றீங்க? அத்தனமே பிடிச்சிட்டீங்கன்னு ஒத்துக்கங்களே. காவல் நிலையத்தில் கொண்டு போய் சகட்டு மணி உரின்னு உரிச்சிட்டேன்னு ஒத்துக்கங்க. உண்மையை வரவழைக்கிறதுக்காக நான் அடிச்சோம்னு சொல்லுங்க. அதுவே மனித உரிமை மீறல் தான். கீழே உட்கார மனிதர் யாரா ஃபர்ஸ்ட் போனது? நான் தான் சொல்ற வாயிலேட்டிங்க சார். அவன் தான் சார். அவன் யாரா? என் அண்ணன் சார். பேரு கருவசாமி. நீட்டி இருக்கனால அப்போ உட்கார வச்சு ஒரு 2 ஈடு உனக்கு இப்படி தான் சொல்லுவோம் பார்த்துக்க. இந்த காலில் இடது பக்கம் ஒரு 2 ஈடு. எப்படி சார் ஓடும்போது கரெக்டாக துல்லியமாக முழங்காலில் சுடுவீங்க? ஏன் இந்த பித்தலாட்டம்? ஏன் பொய் சொல்லணும்? இந்த மாதிரி பொய்களை தயவு செய்து இந்த பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரிகள் பொய் பேசினால் நல்லா இருக்காது, நாடு நல்லா இருக்காது, விளங்காது. இந்த தேசத்தை பாதுகாப்பவர்கள் நீங்கள். நீங்களே பொய்களா சொல்லிக்கிட்டு இருந்தா கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்சாங் படுகொலையில் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ண கதை தான். எப்படி காவல்துறை கையாளுங்கிறது எனக்கெல்லாம் தெரியும். சட்ட காலரை இறுக்க பிடிச்சிருவான் ஒரு போலீஸ்காரன். பேண்டுக்கு கீழே இடுப்பில் ஒரு போலீஸ்காரன் இப்படி இறுக்க உள்ளே விட்டு கையை பிடிச்சி அப்படியே நகட்டி கொண்டு போவாங்க. ஏதாவது இப்படி திரும்பினா விழுகுங்க உத. இங்கிட்ட 2 போலீஸ் போவான், இல்லை இந்த காலில் அடிப்பான், தோள்பட்டையில் அடிப்பான். சாதாரண குற்றவாளி இருக்கு. ஆனால் திருவேங்கடம் துப்பாக்கி அங்கே இருக்கான். இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சார் அந்த கொட்டாய்க்குள்ள தான் சார் துப்பாக்கி வச்சுருக்கேன், இந்த எடுத்து தரேன் சார். ஏய் முட்டாளுகளா இப்போ கேட்குறவன் கேனப்பேலுகளா மக்கள்லாம். இப்போ இந்த வழக்கில் கரெக்டாக எப்படி நீங்கள் முழங்காலில் சுட்டிங்க? ஒன்று தொடையில் பாஞ்சிருக்கணும், அடுத்து எங்கேயோ கால் பகுதியில் பாஞ்சிருக்கணும்ல. சரியாக முழங்காலில் சுட்டு பின்னாடி சுட்டு முன்னாடி ரத்தம் ஊற்றுது. இது எப்படி? இது தண்டனை கொடுப்பது நல்லது. தவறான செய்திகளை காவல்துறை பரப்புவது அதை விட மோசமானது. அவன் செஞ்ச செயலை விட மோசமானது. அதுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது கோவை மாநகரத்தினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அண்ணன் சரவணசுந்தரம் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. எப்படி பிடிச்சோம் என்ன அப்படிங்கிறார். அண்ணன் சரவணசுந்தரன் அவர்களுக்கு ஒரு தம்பியாக நின்று பணிவோடு கேட்கிறேன், உண்மையை உலகத்திற்கு கொண்டு வாருங்கள். பொய் செய்திகளை பரப்பி இந்த மக்களை முட்டாளாக்க வேண்டாம் என்று நான் மெத்த பணிவோடு உங்களுக்கு தம்பியா இருந்து சொல்ல. இதுல என்ன இருக்கு? குற்றவாளி தெரிஞ்சு போச்சு. மத்தியானம் 3 மணிக்கு பிடிச்சோம், 24 மணி நேரத்தில் பிடித்தோம். உங்களுக்கு வேலையா தானே, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதே அதுக்கான. அப்புறம் என்ன 24 மணி நேரம்? 6 மணி நேரத்தில் பிடிச்சோம்னா அபரிமிதமா பரிசை வாங்கிக்கங்களேன். ஏன் போய் சொல்லணும்? வீரப்பனார் வழக்கில் 4 பேரை சுட்டாங்கல்ல செத்த பணத்தை, அந்த கதையாகி விடக்கூடாது. இப்போ கோவை மாநகரம் கதறுகிறது. இப்போ இந்த 3 பேரை சுட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறீங்க. எந்த நேரத்தில் வேணாலும் எவனாவது ஒருத்தன் செத்து போவான். கண்டிப்பாக நடக்க போகாது, மாற்றம் இல்லை. நடந்து முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணீங்க? வழக்கை ஊற்றி மூடிடுவீங்க. இதற்குத்தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறதா என்று கேள்வியை நான் வைக்கல, மக்களே எழுப்புவாங்க. எழுப்பி விட்டார்கள். நேற்றைய தினம் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு 17 பேரோட சேர்ந்து போய் அங்கே ஒரு பெரிய போராட்டம் 17 பேர். காலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்மதி தலைமையில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டம். அதையெல்லாம் மிஞ்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் கூடி ஆர்ப்பாட்டம். எப்படி இருக்கு தமிழ்நாடு? இதுவரை கற்பை இழந்து தவிக்கிற தங்கை, கண்ணீர் மழுக நீதி கேட்கிற குடும்பம். தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சம் வெடிக்கிறது என்கிற ஒரு செய்தியை மட்டும் அனுப்பிவிட்டு சும்மா இருப்பது அழகல்ல. 3 கோடி ரூபாய் இந்த குடும்பத்திற்கு நிதி உதவியை தமிழ்நாடு அரசு ஒதுக்க வேண்டும். 3 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தன் கற்பழிச்சிருக்காக அந்த மாணவிக்கு 1 கோடி ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க. சிதைக்கப்பட்ட தங்கையினுடைய எதிர்கால வாழ்வை யோசித்து பாருங்கள். சுற்றமும் சூழமும் அந்த பெண்ணிடம் இனிமேல் எப்படி நடந்து கொள்வார்கள்? சக மாணவிகள் எப்படி சமமாக பாவித்து பார்ப்பார்கள்? ஒரு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பெண்ணாக இந்த உலகம் அந்த தங்கையை பார்க்கும். காதலிச்சவன் கல்யாணம் பண்ணிக்குவானாங்கிறது கேள்விக்குறி. இவ்வளவு சுமைகளையும் தாங்கி அந்த தங்கை எதிர்கால வாழ்வை 18 வயதிலேயே தன் வாழ்வை சிதைத்து கொண்டாள். அப்படிதான் நான் சிதைத்து கொண்டாள். சின்னாபின்னமாக்குவதற்கு இடமளித்து விட்டு. இல்ல, இந்த இடத்துல தானே ஒரு கேள்வி வருது. இப்ப யார் வேணாலும் எப்ப வேணாலும் போலாம் தானே. நம்ம உலகம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு தானே. யார் வேணா எந்த நேரம் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம், வெளியே ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட சுத்தலாம். இந்த உலகம்ன்றது எல்லாருக்குமானது தானே. இல்ல நீ ஏன் இங்க போன, நீ ஏன் அங்க போனன்னு கேட்கறது, அன்டைம்ல ஏன் போனது, இது எந்த விதத்துல ஒரு கரெக்டான கேள்வியா இருக்கும்? சரி, பெண்கள் மதுபான கடைக்கு போய் சொல்லுங்க பார்ப்போம்.
இல்ல அது ஆல்ரெடி போயிட்டு தான். ஐ மீன் பெண்களும் மோசமான குடிகார பொம்பளைங்க போவாங்க. கல்லூரி மாணவியில போய் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த மாணவியை போகுமா? பாதிக்கப்பட்ட மாணவி சரக்கு கடைக்கு போகுமா? மாணவர் சமூகம் போகுமா? அந்த கேள்வி உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன். இல்ல இப்ப நாம பேசியிருக்கிறது பாதுகாப்பு நோக்கம் கருதி தானே கேட்கிறோம். பாதுகாப்புன்றது எல்லாருக்குமே. நானும் பாதுகாப்பை நோக்கி தான் பேசுறேன். எதிர்காலம் இப்படி ஒரு இழிவான செயலுக்குள் எந்த பெண்களும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக சொல்றேன். 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? தூங்குற நேரத்துல? இல்ல இந்த இடத்துல தான் எல்லாருமே அந்த கேள்வி. தப்புங்க, தப்பு. இல்ல நான் தான் அதை திரும்ப அதான் சொல்ல எல்லாரும் கேட்கணும். உலகம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணுதான். சுதந்திரம் தேவை, சுதந்திரம் தேவை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சுதந்திரம் அபரிமிதமாக இருந்து விடக்கூடாது. காந்தியடிகள் சொன்னார்ல, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நாடு முழுக்க இரவு முழுக்க ஒரு பொண்ணு சுத்திட்டு காலையில நான் நல்லா வந்துட்டேன்னு சொன்னா தான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் அடைந்து விட்டதாக சொன்ன காந்தி நடந்துகிட்டு இருக்கா இப்ப இந்த மாதிரி? இல்ல அது காவல்துறை தானே காரணமா இருக்க முடியும். பாதுகாப்பு மக்களுக்கான பாதுகாப்பு அளிக்கிறதா காவல்துறை. காவல்துறையும் பொறுப்பு. அதுக்காக ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு காவல்துறை கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன் அந்த பொண்ணு பாதுகாத்துக் கொள்ளவில்லை? என்ன சொல்லியிருக்கணும்? டேய் நடுநிசியில ராவுல எங்கே காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது, வெளியில் போயிடலாம் வா, எங்கேயாவது வீடு இருக்கா, எங்கேயாவது விடுதி இருக்கா, போயிருக்கலாம்ல. கார் வாங்கினவன் கையில் காசு இல்லாமல் இருந்திருக்குமா என்ன? நான் வெக்கமர கேட்குறேன். எனக்கே வெக்கமாக இருக்குது அதை பேசுறதுக்கு. சமூகத்தை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமானால் இது போன்ற குற்ற நடவடிக்கைகளை எடுத்து சொல்லி தான் சரி பண்ண வேண்டிய சூழல். நான் தான் முதவே கேட்டேன், மதுபான கடைகளுக்கு மகளிர் செல்ல முடியுமான்னு கேட்குறேன். அது சுதந்திரம் தானே, போக சொல்லுங்க பார்ப்போம். 11 மணிக்கு மேலே படிக்கிற பிள்ளைக்கு காட்டுக்குள்ளே என்ன வேலை? நீ படிக்கிறியா இல்லை வேற எதையும் செய்யறியா? சுதந்திரம்ங்கிறக்கா நீ எல்லாத்தையும் எடுத்துக்குவியா? நான் கேட்குறேன், இப்போ எனக்கு சுதந்திரங்க, மதுபான பாரில் போய் நான் நிர்வாண குளத்தோட கடந்துட முடியுமா? சும்மா விட்டுருவானா என்னைய? சொல்லுங்க. நான் நள்ளிரவில் ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டு கத்துனா சும்மா விட்டுருவீங்களா நீங்கள் என்னைய? எனக்கான சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு சொல்ல முடியுமா? எதை எப்போ செய்ய வேண்டும், எதை எந்நேரம் செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தன்னுரிமை அது. அது தெளிவான உரிமையாக இருக்கணும், கட்டுப்பாடான உரிமையாக இருக்கணும். கட்டுக்கடங்காத உரிமை என்றால் இப்படி கற்பை இழந்துவிட்டு கண்ணீர் மல்க தன் வாழ்க்கையை இழக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை தொடர்கிறது. தமிழ்நாட்டில் யாரும் ஒழுங்கான ஆட்சி நடத்தலை, எவரும் நடத்தலை. எல்லா ஆட்சியிலும் இந்த கொடுமைகள் நடக்கிறது. நான் அந்த பெண்ணின் பக்கம் இருக்கிறேன். பாவம் சார். அந்த பொண்ணு அனுபவிச்ச சித்திரவதைகள்லாம் 18 இடங்கள்ல கீறல், மார்பு பகுதியில் பூரா கடிச்சு குதறி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. இன்னும் அந்த பெண் நிலைகுலைந்து போய் கிடக்கிறாள் என்கிற செய்தியை கேட்கிற போது இந்த இயற்கையை அவளை வாழ வைக்க வேண்டும். நான் ஒரு அன்பொழுக கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு தங்கையாக இருப்பாள், இதிலிருந்து அவள் மீண்டு வர வேண்டும். அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த காயங்கள் தன் வாழ்நாளில் சாவு தன்னை நெருங்கி வருகிற போது கூட இந்த துயரம் அவளை துன்பப்படுத்தும். யாரும் ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் இந்த கொடுஞ்செயலை மறக்கவே முடியாது. உரிய குற்றவாளிகளுக்கு நிறைவான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இதுல அரசியல் ஓடிச்சுன்னா நல்லா இருக்காது தம்பிகளா. இதற்கு பின்னால் அரசியல் ஒளிந்து கொண்டு காய் நகர்த்தினால் இந்த தேசம் குட்டிச்சோராகிவிடும். நிறுத்திக் கொள்வது நல்லது என்றே நான் கருதுகிறேன். ஆட்சியாளர்கள் உடனடியாக இது போன்ற அடக்குமுறைகளை ஒடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அதிகார வர்க்கத்திற்கு பொறுப்பு இருக்கிறது. ஆகையால் தான் நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். பொறுப்புள்ள இவ்வளவு நேரம் கொடுத்து பேசுனதுக்கு நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நன்றி.